ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஹாப்பி டியூஸ்டே டு யூ. ஆஹா, இன்னைக்கு 1st ஜூலை. ஃப்ளை ஆகுது நாலு. ஸோ இந்த வீடியோ நேற்று அப்லோட் பண்ண வேண்டியதோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் delete பண்ணிட்டேன். ஏன்னா deleted ஃபைல் எடுத்து இதில் போட்டுட்டேன். எது பண்ணக்கூடாதுன்னு வச்சிருந்தோம் அதை எடுத்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் ஷார்ட்ஸாக இல்லை ரீல்ஸாக போடுவேன். ஸோ அந்த ஃபைல்ஸ் தனித்தனியாக சேவ் பண்ணி வச்சிருப்பேன். அது கரெக்டாக தப்பு பண்ணியிருக்கேன். அதை எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நமக்கு டபுள் வேலை, இதெல்லாம் இப்போ ரீஎடிட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். ஸோ இது என்னோட லேட்டஸ்ட் அடிக்ஷன். நம்ம பிஜின் ரைஸ் குக்கர். சாதம் கீழே ஒட்டுதா ஸ்டிக் ஆதான்னு கேட்டிருந்தீங்க. நோ, எனக்கு கீழே வந்து ஒரு பர்ஃபெக்ட் பிளேட் கொடுத்துருக்கு. ஸோ எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் தண்ணி எல்லாம் கீழே தங்கிடுது. நல்லா வடிச்ச சாதம், ஃப்ளஃபியாக பொலன்னு சாதம் கிடைக்குது. குட் மார்னிங். மணி வந்து 6:45. இன்னைக்கு புதன்கிழமை. அப்புறம் இது பாருங்க, நேற்று நைட் அரைச்சி வச்ச மில்லட் மாவு. இது வந்து புளிக்க பிரியாணி இலை, ஜிஞ்சர் கார்லிக், வெங்காயம். இதில் முடிஞ்சாக்கா பசங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு பச்சை மிளகா, கொத்தமல்லி. ஸோ காய்கறி ரொம்ப வேகம். ஸோ வந்து கெட்டியாக அரைச்ச ஃப்ரெஷ். இது டேஸ்ட்டே ஒரு சாப்ட் அரிசி சேர்த்துடலாம். ஸோ பட்டாணி ஃப்ரோஸ். ஸோ நான் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு செய்வேன். குக்கரில் ஒரே விசில். தோசை ஊற்றி பார்ப்போம். வாவ், சூப்பர் கலர். வந்து ராகி தோசை கலரில் வந்திருக்கு. பயங்கர மேலே இந்த தட்டு வச்சிருவோம். டெய்லி ஒரு எக்கு கொடுத்துருவோம். அவன் எங்கன்னா சாப்பிட்டுட்டு, சில ஸ்கூல்லனா சாப்பிட்டோம். ஸோ இது வந்து கார்லிக் பிரெட். ஸோ இது ஸ்நாக்ஸ். ஸோ அதற்கு ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்கு வந்து ஸ்வீட் கார்ன், உப்பு போட்டு வேக வச்ச ஸ்வீட் கார்னில் கொஞ்சம் பெப்பர் அண்ட் பட்டர் போட்டு சாலட் மாதிரி கொடுத்துடலாம். வணக்கம் அண்ட் மறுபடியும் வெல்கம் பேக். பசங்க ஸ்கூல் கிளம்பியாச்சு. அண்ட் ராகி தோசை, மில்லட் தோசைக்கு டபுள் தம்ஸ் அப். சூப்பராக இருக்கும், ஒர்த் ட்ரைங். ஆனால் ஸோ இட்லி வந்து எடுக்கும் போது என்னடா இது வேகவே இல்லையா அப்படின்னு சொல்லி நான் நம்ம ரைஸ் குக்கரில் இன்னைக்கு இட்லியும் ஊற்றி பார்த்தாச்சு. சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த குட்டி இட்லி தட்டம் இருக்குது. அது உள்ளேயே வச்சு நெக்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். குட்டி குட்டி இட்லி. ஸோ நல்லா ஸ்டீம் ஆகி போச்சு. அதே 10 நிமிஷம் தான் நான் ஸ்டீம் பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு எடுக்கும் போது ஷேப்பே சரியாக வரல. ஸோ ரைஸு இல்லை இல்லையா, அதுக்கு வந்து ஷேப், அந்த பாடி டெக்ஸ்சர் வந்து அதுக்கு அந்த வெயிட்டு எல்லாமே ரைஸ் கொடுக்கறது தான். ஸோ இது ஜஸ்ட்டு மில்லட்ஸ்னால எடுக்கும் போது செம்ம சாஃப்ட்டு. நான் சரியாக வேகலையோ என்னவோன்னு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வச்சேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தேன். எடுக்கும் போது என்னடா இது, அத்தர்வு இது சாப்பிடவே மாட்டான். பார்த்த உடனே ரிஜெக்ட் பண்ணிடுவேன். அதனால் அது நாதா டிஃபனுக்கு சாப்பிட்டேன். அதற்கு வந்து அதே மாவில் நல்லா திக்காக ஃப்ளஃபியாக சாஃப்டாக ஊத்தப்பம் மாதிரி நல்லா திக்காக தோசை ஊற்றி கொடுத்துட்டு அதை நாளாக கட் பண்ணி ட்ரையாங்கிள் ஷேப்பில் பீட்சா மாதிரி அவனுக்கு நல்லா காரசாரமாக சட்னி, நம்ம வீட்டில் ஆனியன் டொமேட்டோ சட்னி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், பேக் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இந்த இட்லி தோசை வந்து நார்மல் நல்லா சூப்பராக ஒரு சட்னியோட வச்சு சாப்பிட்டாலே நமக்கு நார்மல் இட்லி தோசை தேவையே கிடையாது. அவ்வளோ நல்லா இருக்குது. நிஜமாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பர், ஒர்த் இட். குட் மார்னிங். இது வந்து அடுத்த நாள். ரொம்ப சாரி, ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அப்படியே பரபரன்னு வீடியோ ஓடுற மாதிரி இருக்குது. எனக்கு வந்து அது ஃபுல்லாக ஸ்லாஷ் ஆகி இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பாஸ்தா, பம்கின் பாஸ்தா, க்ரீம் சீஸ் எதுவுமே இல்லாமல் க்ரீமி டெக்ஸ்சரில் நல்லா ஹெல்த்தியாக பாஸ்தா. டேஸ்ட்டில் எந்த விதமான காம்ப்ரமைஸ் இருக்காது. நீங்கள் வேணும்னா லாஸ்ட்டில் சீஸ் சேர்த்துக்கலாம். பசங்களுக்கு சீஸ் எல்லாம் சேர்த்தா எப்படி பிடிக்காமல் இருக்கும், க்ரீம் சேர்த்துக்கலாம். நான் வந்து லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு அந்த ஆடை இருக்கும்ல, பால் ஆடை, அது வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் காலிஃப்ளவரை வச்சு செஞ்சுருக்கலாம். டீட்டெயில் ரெசிபி, இன்ஃபேக்ட் விஹான் செஞ்ச ரெசிபி அவன் ஸ்கூலில் எடுத்துகிட்டு போயிருந்தான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு செஞ்சு அவனே செஞ்சு. ஸோ டீட்டெயில் ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவர்ஸ் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். ஸோ அப்புறம் உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் கேட்கணும். ஸோ நாங்கள் வந்து அடிக்கடிக்கு இந்த லேடிஸ் பாட்லக் எங்கள் கம்யூனிட்டியில் செஞ்சு போயில்லைங்களா. ஸோ போன வாட்டி ஒரு கேம் மாதிரி இந்த கொஸ்டின் கேட்டுட்டு விளையாடிட்டு இருந்தோம். ஸோ உங்களுக்கு மறு ஜென்மம்னு ஒரு இருந்தா அதில் உங்கள் ஹஸ்பண்ட்லேயே மறுபடியும் கல்யாணம் பண்ணுவீங்களா? ஸோ இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி, எந்த மாதிரி ஆள், பர்சனாலிட்டி, கேரக்டர், ஹேபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ ஞான திருஷ்டி ஓகே. நெக்ஸ்ட் மர ஜென்மத்தில் கூட அவங்களே வந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ளாஷ்பேக் தெரிஞ்சிருது. ஓகே, இவங்க இப்படி தான். ஓகே, ஸோ எல்லாமே தெரிஞ்சு மறுபடியும் உங்கள் ஹஸ்பண்டாக நீங்கள்
அதாவது அவங்கள உங்க ஹஸ்பண்டா ஏத்துப்பீங்களா? கல்யாணம் பண்ணுவீங்களா? எஸ் ஆர் நோ? எஸ்ன்னா ஏன்னு ரீசன் சொன்னா நல்லா இருக்கும். நோனா ஏன்னு ரீசன் சொன்னா நல்லா இருக்கும். ஸோ சும்மா இது ஒரு ஜஸ்ட் ஒரு கொஸ்டின், ஓகேவா? எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சரி உங்கள கேட்காம எப்படி? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்குன்னு இருக்கும்போது இங்க கூட பேசிக்கலாம் இல்லையா? ஸோ ப்ளீஸ் காமெண்ட். அப்புறம் அந்த ரைஸ் குக்கர் லிங்கே எனக்கு கிடைக்கல. ஆச்சரியமா இருக்கு. நான் இன்னைக்கு ஆர்டர் பண்ணிட்டு நாளைக்கு லிங்க் தேடுறேன். இல்ல அதுதான் லாஸ்ட் பீஸ் போல. ஸோ நான் லக்கி. பட் நான் பார்த்துட்டே இருக்கேன். லிங்க் கிடைக்கும் போது உங்களுக்கு இம்மீடியட்டா இன்டிமேட் பண்றேன். வேற பிராண்ட்ஸ்லயும் இருக்கு. 1 லிட்டரும் இருக்கு. பட் அலுமினியம் இல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ஃபுல்லு புரட்டி பார்த்தாச்சு. 1 லிட்டர் குக்கர்ல உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேணும்னா இந்த பிராண்ட்ல மட்டும் தான் இருக்கு. சரி பார்ப்போம். கிடைக்கும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த vlogல சந்திப்போம். பாய் பாய்.